உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்ன இந்திரா, கனவா? ஆமா. இந்த பெட்ல மல்லிப்பூலாம் போட்டிருக்குமே. ஆமா. இந்த ரூம் ஃபுல்லா தோரணம் கட்டி இந்த விளக்கெல்லாம் போட்டிருப்பாங்களே. ஆமா கௌதம். நீயும் பட்டு புடவையெல்லாம் கட்டி பால் எடுத்துட்டு வந்திருப்ப, கரெக்டா? ஏய், ஆமா கௌதம். அதை விட முக்கியமான விஷயம், அந்தி மாலை நேர மாற்றங்கரையோரம்னு பேக்ரவுண்ட்ல மியூசிக். கௌதம் கௌதம், உனக்கு எப்படி அந்த பாட்டு? ஒய் பிளேட் சேம் பிளேட்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான். உனக்கு 5 நிமிஷம் லேட்டு, எனக்கு 5 நிமிஷம் முன்னாடியே வந்துருச்சு. அதே கனவு, அதே பாட்டு, அதே பெட்டு, எல்லாம் அதேதான். சரி, நீ போய் தூங்கு போ. நீயும் படு. இந்திரா, என்ன இந்திரா இங்க உட்காந்து படிச்சிட்டு இருக்க? உள்ளே இருந்து படிக்கலாம்ல. இல்ல கௌதம், நீ அங்க படுத்து தூங்கிட்டு இருந்தல, லைட் போட்டா உனக்கு தூக்கம் டிஸ்டர்ப் ஆயிடும். அப்பவும் உன் தூக்கம் கலைஞ்சிருச்சுல. சாரி கௌதம், நீ போய் தூங்கு. நான் தூங்குறேன், எனக்கு அது பிரச்சனை இல்ல. சரி, நீ படி. ஓகே. இந்திரா, என்னாச்சு? ஏன் ஏன் அப்படி ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்க? இங்க பாரு, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத. தூக்கம் வந்தா போய் தூங்கு. இல்ல கௌதம், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இன்னும் 1 மாசம் தான் எக்ஸாம்க்கு டைம் இருக்கு. என்னால ஸ்கோர் பண்ண முடியுமான்னு தெரியல கௌதம். அதுல என்ன டவுட்? நீ எதுக்கு பயப்படுற? உன் மேல உனக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா? எனக்கு என் மேல நம்பிக்கை இருக்கு கௌதம். ஆனா நான் இந்த மெயின்ஸ்ல பாஸ் பண்ணாதான் அத்தை என்ன மதிப்பாங்க, என்ன நம்புவாங்க. என் அப்பாவும் என் கூட பேசுவாரு. என்னோட தனிப்பட்ட ஆசையை மீறி இந்த எக்ஸாம்ஸை பாஸ் பண்றதுல ரொம்ப நிறைய விஷயம் இருக்கு கௌதம். அதெல்லாம் நினைச்சா ரொம்ப பதட்டமா இருக்கு. ரிலாக்ஸ் இந்திரா. இப்ப நான் ஒன்னு சொல்றேன், அதை செய்றியா? என்ன? கண்ண மூடு. கைய பிடிச்சுக்கோ. அப்படியே அமைதியா பிரீத் பண்ணு. பிரீத் இன், பிரீத் அவுட். பிரீத் இன், பிரீத் அவுட். அதே மாதிரி பண்ணு. அப்படிதான். எப்படி ஃபீல் பண்ற? அப்படிதான். நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சாலும் அதெல்லாம் மண்டையில ஏறணும்னா மனசு ரிலாக்ஸா வச்சுக்கணும், டென்ஷன் ஆகக்கூடாது.
ம்? இன்னும் 1 மாசம் இருக்கு. உன்னால கண்டிப்பா முடியும். எந்த பதட்டமும் இல்லாம படி. ம்? ம் தேங்க்ஸ் கௌதம். ஓகே, நீ மார்னிங் ஆஃபீஸ் போகணும்ல, நீ போய் தூங்கு. ம். சரி, நான் போறேன். நீயும் சீக்கிரம் படு. ம்? ம் குட் நைட். ம் The basic acknowledgement also includes ஐயோ, இப்பதான் படிச்சோம், அதுக்குள்ள மறந்துடுச்சு. ஓகே, சரி, சீக்கிரம் காஃபியை குடிச்சிட்டு படிக்க ஆரம்பி. சரியா? ம் ம். என்ன இப்படி எல்லாம் தலைகளா மாறி போச்சு? கௌதம் இவகிட்ட உருக்கி உருக்கி பேசிட்டு இருக்கான். பர்த்டேக்கு இந்திரா அவனை எங்கேயோ கூட்டிட்டு போனாலும் போனா அப்படியே அவ பக்கம் சாஞ்சிட்டானே. ம். அக்கா இவனை ஜேஎம்டி ஆக்குனதுல எந்த யூஸும் இல்ல. கோர்ட்ல இந்திராக்கு சாதகமா சொன்னதுல இருந்தே ம், அக்கா கௌதம் கிட்ட அவ்வளவு கோபமா இருக்காங்க. ஆனா இவன் அத பத்தி ஒண்ணுமே கண்டுக்காம இந்திரா கூடவே இருக்கான். ம், ம். இப்போதைக்கு நம்ம கௌதம எதுவுமே செய்ய முடியாது. ம். ம். கௌதம் இந்திரா பிரச்சனை கூட அடுத்துதான். ஆனா அவ இப்படி மும்மரமா படிக்கிறத பார்த்தா கண்டிப்பா ஐஏஎஸ்ல பாஸ் பண்ணிடுவா போல இருக்கு. அவ மட்டும் பாஸ் பண்ணிட்டா அவ்வளவுதான். முதல்ல ஸ்மார்ட் கேர்ள்னு சொல்லிட்டு வீட்ல சொல்லிட்டு திரியற மாமாவை கையிலே பிடிக்க முடியாது. ஹம். அப்புறம் அந்த கிராமத்துல இருக்கிற அன்னக்காவடி கூட்டமும் சேர்ந்து இந்திராவை தலை மேல வச்சுக்கும். ஒருவேளை ஐஏஎஸ் பாஸ் பண்ணிட்டானா? ஐயோ, அவ்வளவுதான். அவளை கையிலே பிடிக்க முடியாது. இப்பவே இந்த ஆட்டம் ஆடிட்டு இருக்கா. ஆனா அக்கா ஜெயக்காவையும் நம்ப முடியாது. நம்ப முடியாது ராகினி, நம்பவே முடியாது. திடீர்னு கலெக்டர் மருமகன்னு இந்திரா பக்கம் சாஞ்சாலும் சாஞ்சிருப்பாங்க. ம். அதுக்கப்புறம் இந்த வீட்டை விட்டு கூட வெளியே அனுப்ப முடியாம போயிடுச்சுன்னா ஐயோ, நானே தோத்துருப்பேன். அவ ஐஏஎஸ் மட்டும் பாஸ் பண்ணிடவே கூடாது. அதை மட்டும் நடக்கவே விடக்கூடாது. எப்பாடு பட்டாவது அவளை படிக்கவே விடாம பண்ணணும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.